ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தர்கா நிர்வாகிகள் செல்ல அனுமதி அளித்த போலீசாரை கண்டித்து அப்பகுதி கிராம பெண்கள் வாக்குவாதம் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் தீபம் ஏற்ற காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி அளிக்கவில்லை. இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே மலைக்கு செல்லும் பாதை இரும்பு தடுப்புகளால் அடைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் பக்தர்கள் யாரும் மலை மீது செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் மலை மீதுள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா மற்றும் பள்ளிவாசலில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றும் இன்று நடைபெறவுள்ளது. இதையொட்டி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருமங்கலம் கோட்டாட்சியர் சிவஜோதி தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றதில் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்றி சந்தனக்கூடு விழாவை நடத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சிக்கந்தர் தர்காவுக்கு சென்று சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு தர்காவைச் சேர்ந்த நிர்வாகிகள் 4 பேர் சென்றபோது அவர்களுக்காக மலைக்கு செல்லும் பாதையில் இருந்த இரும்பு தடுப்புகளை போலீசார் அகற்றியதற்கு பழனி ஆண்டவர் கோவில் அடிவாரத்தில் உள்ள கோட்டை தெருவைச் சேர்ந்த திருப்பரங்குன்றம் கிராம பெண்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். கோட்டை தெருவில் உள்ள கிராம மக்களை மலை மீது செல்ல அனுமதிக்காத போது தர்கா நிர்வாகிகளை மட்டும் எப்படி அனுமதிக்கலாம் என கேள்வி எழுப்பியது மட்டுமல்லாமல் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் உதவி ஆணையர் சசிபிரியா கிராம பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்த முயற்சித்தார். ஆனால் அதை ஏற்காத கிராம பெண்கள் தர்காவுக்கு செல்ல நிர்வாகிகளை அனுமதிப்பது போல மலை உச்சியில் உள்ள கள்ளத்தி மரத்துக்கு செல்ல தங்களையும் அனுமதிக்க வேண்டும், இல்லை என்றால் மலைக்கு செல்லும் பாதையை மறைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். பின்னர் கிராம பொதுமக்கள் சார்பில் காவல்துறை உதவி ஆணையரிடம் அளிக்கப்பட்ட புகார் மனுவில் மலையில் உள்ள கள்ளத்தி மரத்தில் தர்கா நிர்வாகத்தினர் அவர்களது பிறை கொடியை ஏற்ற முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும், கள்ளத்தி மரத்தை பாதுகாக்க எங்களையும் மலை மீது அனுமதிக்க வேண்டும், இல்லை என்றால் யாரையும் மலை மேலே செல்ல அனுமதிக்க கூடாது என தெரிவித்துள்ளனர். தர்காவில் இன்று சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றம் நடைபெறுவதால் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.